தமிழ்நாட்டில் இதுவரை இல்லாத அளவிற்கு ஒரு வாக்குப்பதிவு நடந்திருக்குது. இது ஒரு ஆட்சி மாற்றத்தை கொடுக்க போற வாக்குப்பதிவு. கடந்த 50 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு வாக்குப்பதிவு நடைபெற்று இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. 2021 மொத்த வாக்காளர்கள் 6.29 கோடி, பதிவான வாக்குகள் 4.58 கோடி, வாக்குப்பதிவு சதவீதம் 73.63. எவ்வளவு அதிகரிப்பு? 26 லட்சம். 26க்கு வரலாம். மொத்த வாக்காளர்கள் 5.73 கோடி, பதிவான வாக்குகள் 4.88 கோடி, வாக்குப்பதிவு 85.15%. எவ்வளவு அதிகரிப்பு? 30 லட்சம் தான். இங்க 70.56% இருக்கிறது 48 லட்சம் ஜாஸ்தியா இருக்கு 2006. அப்ப என்ன இதை காமிக்குது? இது எஸ்ஐஆர்ல இறந்தவர்கள், வெளியூர் போனவங்க, அவங்க எல்லாம் நீக்கப்பட்டிருக்காங்க. மொத்தமாக 70 லட்சம் எஸ்ஐஆர்ல நீக்கப்பட்டிருக்காங்க. இன்னொன்னு ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் 18 வயசு. அதே மாதிரி நிறைய பேரு நிறைய வேற ஊர்ல இருந்து செட்டில் ஆயிட்டாங்க. செட்டில் ஆகி பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல அவங்களுக்கு வாக்கு இல்ல, அவங்க சொந்த ஊர்ல இருக்கும். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இங்க தங்குறாங்கன்னு இங்க அவங்க என்ரோல்மெண்ட் பண்ணிட்டாங்க. இங்க அந்தந்த தொகுதியில வாக்காளர் ஆயிட்டாங்க. அதனாலதான் இந்த இன்க்ரீஸ் காணுது. 30 லட்சம் இது சராசரி தான். நீங்க 2006, 2011, 2016 பாத்தீங்கன்னா இது ஒண்ணுமே இல்லை. அதனால என்ன சொல்றேன்னா, ஓட் பர்சன்டேஜ், வாக்கு சதவீதம், இது இந்த 2026 தேர்தலுக்கும் ஆன்டி இன்கம்பன்சிக்கும் சம்பந்தமே இல்லை. ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். அதிகமான போலிங் பர்சன்டேஜ் வீரபாண்டி 93.06% வீரபாண்டி தொகுதியில. மே 4ஆம் தேதி 10:30 மணிக்கு பாருங்க. நீங்க ஆன்டி இன்கம்பன்சி இருந்தா யாரு வரணும், அங்க என்ன நடக்க போகுதுன்னு பாருங்க. அந்த ஹையஸ்ட் போலிங்ல வீரபாண்டியில யாருன்னு பாருங்க. அப்ப ஆன்டி இன்கம்பன்சி இல்ல அப்படின்னா ஆளுங்கட்சிக்கு ஆதரவான அல்லது ஸ்டாலின் அலை வீசுதா? 2.5 மாசமா சொல்லிட்டு இருக்கேன். தமிழ்நாடு சிஎம் எம்.கே. ஸ்டாலினோட இமேஜ் எப்போதும் இல்லாத ரைஸ், ஒரு ஷார்ப் ரைஸ்ல இருக்கு. தமிழ்நாட்டுல இப்ப அவர் தான் சூப்பர் ஹீரோ, அதுவும் பெண்கள் மத்தியில. நீங்க மே 4ஆம் தேதி பாருங்க, ஆன்டி இன்கம்பன்சியா எம்.கே. ஸ்டாலினோட இமேஜான்னு பார்ப்போம்.